அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவில் வங்கித்துறையை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு பெயர் ஐசிஐசிஐ பேங்க். இந்த வங்கி எப்படி இவ்வளவு பெரிய அளவுக்கு வளர்ந்தது? இதன் பலம் என்ன? முதலீட்டாளர்கள் ஏன் இந்த பங்கை தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள் என்று இந்த பதிவில் எளிமையாக பார்க்கலாம். ஐசிஐசிஐ என்பதன் முழு பெயர் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது 1955இல் தொழில்துறை வளர்ச்சிக்காக ஒரு நிதி நிறுவனமாக தொடங்கப்பட்டது. பின்னர் 1994இல் ஐசிஐசிஐ பேங்க் உருவாக்கப்பட்டு இன்று இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. 1999இல் நியூயார்க் பங்குச் சந்தையில் பட்டியலான முதல் இந்திய வங்கிகளில் ஒன்றாகவும் இருந்தது. இந்த வங்கியின் சேவைகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, சேவிங்ஸ் மற்றும் கரண்ட் அக்கவுண்ட், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் பேங்கிங், கார்ப்பரேட் பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் சேவைகள், இப்படி தனிநபர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைவருக்கும் நிதி சேவைகளை வழங்குகிறது. இந்த வங்கியின் பலம் என்று பார்க்கும்போது, இதனுடைய மிகப்பெரிய பலம் டிஜிட்டல் பேங்கிங், மொபைல் ஆப், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, ஏஐ அடிப்படையிலான சேவைகள் ஆகியவற்றின் மூலம் வாடிக்கையாளர்கள் கிளைக்கு செல்லாமல் பெரும்பாலான பணிகளை செய்ய முடிகிறது. இதனால் வங்கியின் செலவு குறைகிறது, வாடிக்கையாளர்களும் அதிகரிக்கிறார்கள். சமீபத்திய காலாண்டு முடிவுகளில் ஐசிஐசிஐ பேங்க் சிறப்பான வளர்ச்சியை காட்டியுள்ளது. நெட் ப்ராஃபிட் 15.9% உயர்ந்துள்ளது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வளர்ச்சி, லோன் புக் தொடர்ந்து வளர்ச்சி, டெபாசிட்டிலும் நல்ல முன்னேற்றம் வருவதை காட்டுகிறது. கிராஸ் என்பிஏ மேலும் குறைந்துள்ளது. இது இந்த வங்கியின் அசெட் குவாலிட்டி தொடர்ந்து மேம்பட்டு வருவதை காட்டுகிறது. இந்த வங்கியை பல முதலீட்டாளர்கள் விரும்புவதற்கான காரணங்கள்: தொடர்ந்து லாப வளர்ச்சி, நல்ல மேனேஜ்மெண்ட், வலுவான டிஜிட்டல் பேங்கிங், குறைந்து வரும் என்பிஏ, ரீட்டைல் லோன் வளர்ச்சி, இவை நீண்டகால வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. எந்த நிறுவனத்திற்கும் ரிஸ்க் இருக்குமல்லவா? அதுபோல இந்த வங்கியின் சவால்கள் என்று பார்க்கும்போது, ஆர்பிஐ வட்டி விகித மாற்றங்கள், பொருளாதார மந்தநிலை, கடன் திருப்பிச் செலுத்தாத வாடிக்கையாளர்கள் இருப்பின் என்பிஏ உயர வாய்ப்பு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொடாக் பேங்க் போன்ற வங்கிகளின் கடுமையான போட்டி சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த வங்கியின் எதிர்கால வாய்ப்புகள் என்று பார்க்கும்போது, இந்தியாவில் டிஜிட்டல் வங்கி பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ரீட்டைல் லோன்ஸ், கிரெடிட் கார்டு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆகிய துறைகளில் ஐசிஐசிஐ பேங்க் தொடர்ந்து விரிவடைகிறது. சமீபத்தில் வெளிநாட்டு சந்தையில் டாலர் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டவும் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐசிஐசிஐ பேங்கை ஆய்வு செய்யும் போது ரெவென்யூ குரோத், நெட் ப்ராஃபிட் குரோத், என்ஐஎம், கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ, காசா ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓஏ, கேபிட்டல் அக்வசி ரேஷியோ போன்ற அளவுகோல்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். நல்ல நிர்வாகம், டிஜிட்டல் முன்னேற்றம், தொடர்ந்து வளர்ந்து வரும் லாபம் இதனுடைய பலமாக இருந்தாலும் உங்கள் சொந்த ஆய்வை கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த பதிவு கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே, பங்கு பரிந்துரை அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.